என்ன பவி, முன்னமே வந்துட்டேன், வந்ததை பார்த்து அம்மாட்ட கூட பேசாமல் இங்கிட்டு வந்து நிற்கிறேன். ஏன் அம்மா மேலே என்ன கோவமா? என் தலையெழுத்து. நான் வாட்டுக்கு இங்கிட்ட வந்து நிற்கிறேன். நான் வாரதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு போலயே. நான் வந்ததுக்கெல்லாம் ஆச்சரியப்படலை. சர்வசாதாரணமாக தான் பேசுகிறேன். எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. என் ஆசைமையை ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரு. அதனால தானே உனக்கு தெரிஞ்சிச்சு. நான் வந்தால் உனக்கு என்ன வரலைன்னா உனக்கு என்ன, நான் பேசலைன்னு நீ எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? என் ஆசையவா நீ கேட்டு நடந்துக்கிற? என்னடி இப்படி பேசுகிற? தம்பி ஒன்றும் சொல்லலை. அண்ணன் சொல்லாமல் அப்புறம் உனக்கு யார் சொன்னது? நான் வந்தது அப்புறம் உனக்கு எப்படி தெரியும்? திடீர்னு நான் சர்ப்ரைஸாக வந்தால் நீ எப்படி எக்ஸைட் ஆவேன்னு எனக்கு தெரியாதா? இப்போ எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியாதா? ஆமாண்டி, அவன் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ ரொம்ப ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்க? பேசாமல் இங்கிட்ட வந்து நிற்கிறியன்னு கேட்டால் ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் செல்லம் கொடுத்தா ரொம்ப ஓவராக தான் பண்ணுவேன். அதான் ஓவராக பண்ணுறான்னு தெரியுது இல்லை? போ, வேலையை பார்த்துட்டு போ. உன்டெல்லாம் எனக்கு பேச விருப்பமே இல்லை. சும்மா சும்மா இதுக்கு என்ன வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். பேச பிடிக்காம தானே நான் வரைக்கும் இங்கிட்ட வந்து இருக்கிறேன். அப்புறம் எதுக்கு பின்னாடி வந்து என்னை விட்டு பேசுகிறேன்? என்ன பவி, அம்மா மேலே எதுக்கு கோவப்படுற? எல்லாம் உன் நல்லதுக்காக தானே செய்கிறேன். உன் நல்லதுக்கு தானே பார்த்து பார்த்து செய்கிறேன். எப்போவுமே அப்படி தானே பண்ணுவேன். இப்போ மட்டும் நான் தப்பாக முடிவெடுத்துப்போம்னு நினைக்கிறியா? இந்த அம்மா உன் நல்லதுக்கு தான் எப்போவுமே செய்வேன். யோசிச்சு தான் செய்வேன். எல்லாமே உனக்கு யோசிச்சு பார்த்துருக்கேன். சின்ன சின்ன விஷயம் கூட உனக்கு யோசிச்சு பார்த்துருக்கேன். உன் கல்யாணத்தை பற்றி யோசிக்காமல் இருப்பேனாடி. உன் நல்லதுக்கு தாண்டி எல்லாமே பண்ணுறேன். நீ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? நான் சொல்லாமல் இருந்தது தப்பு தான். அதுக்காக இப்படிலாம் பண்ணுவியா? அம்மா மனசை நோகடிக்காத. உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கா சொல்லு? ஓ, எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா? தெரியவே இல்லையே. இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியுது. பரவாயில்ல, இப்போ அதுவும் சொல்லணும்னு தோணுச்சு. உனக்கு தெரியும் தானே, பெரியம்மா தான் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களாம்ல. அப்புறம் எதுக்கு தெரியாத மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்க? அதுக்கு தான் நீ கோவமாக இருக்கேன்னு தெரியும். அம்மா மன்னிச்சிரு. மன்னிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. எல்லாமே எனக்கு பார்த்து பார்த்து தான் செஞ்சீங்க. சின்ன பிள்ளையிலேருந்து நான் கேட்டதை வாங்கி கொடுப்பீங்க, கேட்காததையும் வாங்கி கொடுப்பீங்க. அதெல்லாம் ஓகே தான். அது அறியாத வயசு. ஆனால் இப்போ இருக்க வயசில் கல்யாணத்தை பற்றி இந்த ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல. கேட்கணும் கூட உங்களுக்கு தோணலை. இல்லடி, நல்ல இடமா வந்துச்சு. எதுவுமே வேணான்னு சொன்னாங்க. குடும்பமும் நல்ல குடும்பம். மாமியார் உனக்கு அப்படிப்பட்ட மாமியார் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அதனால தாண்டி யோசிக்காமல் ஓகே சொல்லிட்டேன். உன்னை சொன்னால் சும்மா சும்மா நீ வேணான்னு சொல்லிக்கிட்டே இருப்ப. அதனால தான் உன்னை சொல்ல வேணாம், சொல்லாமல் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு கிட்டடிசியில் சொல்லலாம்னு நினச்சேன். இன்னைக்கு கூட உனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே உங்கள் பெரியம்மா பார்த்து சொல்லிட்டா. இல்லைன்னா நானே சொல்லியிருப்பேன் டி. அவங்க சொன்னனால போச்சு. சொல்லலைன்னு என்ன பண்ணியிருப்பேன்? 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். சொல்லி வான்னு சொல்லியிருப்பேன். வான்னு சொல்லி கழுத்தை நீட்டுன்னு சொல்லியிருப்பேன். நீட்டலைன்னா நீலுக்கு நீர் வச்சிருப்பேன். அப்படி தானே? அப்படிலாம் இல்லை பவி. சும்மா ஏதாச்சும் யோசிச்சுட்டே இருக்காத. அம்மா பற்றி உனக்கு தெரியாதா? அம்மா எப்போவுமே நல்லதுக்கு தான் இது பண்ணுவேன். நீ போட்டு மனசை குழப்பிக்காத. வா, வந்து சாப்பிடுவா. நீங்கள் ஒழுங்கா சாப்பிட்றியா இல்லையா? ஏன் இப்படி கிறங்கி போயிருக்க? ரொம்ப பாசம் இருக்க மாதிரி நடிக்கிற. போவி அங்கிட்டு. நீயும் சொல்லலை. என் அண்ணன் கூடவே தான் தெரிஞ்சேன். எல்லாத்தையுமே இது பண்ணுவேன். இந்த விஷயத்த சொல்லாமல் மறைச்சிட்டேன். அவன் முதல்ல வரட்டும், என்கிட்ட பேசினேன்னு அப்புறம். அடியே, சிவாக்கே ஒன்றும் தெரியாதுடி. வந்தப்போ தான் தெரியும். நான் தான் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால சொல்லாமல் இருந்திருப்பேன். சும்மா அவனை போய் கோச்சிக்காத. அவன் மேலே உயிரே வச்சிருக்கேன். அவனை போய் கோச்சிக்கிட்டு தெரியாது, சரியா? சரிம்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். என்னடி இவ்வளோ ஈஸியாக வேணும்னு சொல்லிட்ட? ஆமாம், எனக்கு பிடிக்கல. அதனால தான் வேணான்னு சொல்கிறேன். இதில் என்ன இருக்குது? ஈஸியாக தான் சொல்லுவேன். ஏன்னா நீ இதை கேட்கவே இல்லை. என்னை கேட்டிருந்தேன்னா அப்போதைக்கு நான் சொல்லியிருப்பேன் எனக்கு வேணான்னு. நீ இதை கேட்காம எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்போ தான் நான் சொல்ல முடியும். எனக்கு எப்போ தெரியுதோ அப்போ தானே சொல்ல முடியும். இங்கே பாரு பவி, சும்மா விளையாண்டுக்கிட்டு இருக்காத. நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. மண்டபம் முடிச்சு எல்லா வேலையும் பார்த்தாச்சு. இன்னும் 4 நாள் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து இப்படி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் அதே சொல்கிறேன்லம்மா. எனக்கு தெரியும் போது தானே நான் என்னோட எதிர்ப்பை காட்ட முடியும். எனக்கு தெரியாதப்ப என்னோட எதிர்ப்பை காட்ட முடியாதுல்ல. எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. அதனால இப்போ தான் எதிர்ப்பை காட்டுறேன். இதில் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? இப்படிலாம் பேசாதடி, அசிங்கமாக போயிருண்டி. எல்லாரும் பார்த்து என்ன நினைப்பாங்க? சிரிக்க மாட்டாங்களா? அடுத்தவங்க சிரிப்பாகலே அப்படிங்கிறக்காக இது பண்ணுறேன். பெத்த பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போதே. அவள் சந்தோஷமாக இருப்பாளா? எப்படி இருப்பா? அவள் மனசுக்கு நிம்மதியாக இருக்குமா? காலம்புற கஷ்டப்படுவாள். அதை பற்றி நீ யோசிச்சே பார்க்கல. இல்லை, உன்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சு பார்க்க. உனக்கு காசு செலவாகக்கூடாது. நகை பணம் யாரும் கேட்காம இருந்தால் பரவாயில்ல. அந்த மாதிரி வந்துருச்சு. அதனால என்னை தள்ளி விடலாம் பார்த்துட்டேன். நான் உனக்கு பாரமாக தான் இருந்திருக்கேன். இங்கே பாரு பவி, இப்படிலாம் பேசாத. ஒரு அம்மாவுக்கு பிள்ளை எப்போவுமே பாரமாக இருக்காது. நீ எப்படி எனக்கு பாரமாவ? நல்ல இடமா இருந்துச்சு. எல்லாரும் ஊர் உலகத்தில் பண்ணுறதானே, நான் மட்டுமா பண்ணுறேன்? இப்போ எதுக்குடி பிடிக்கலன்னு சொல்கிறேன்? எனக்கு பிடிக்கலன்னா விடுமா. சும்மா ஏமா நோய் நோய்ங்கிற. நான் முதல்ல இப்போ கல்யாணம் வேணாம்னு தானே சொன்னேன். நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு என்னை டென்ஷன் பண்ணுறேன். எனக்கு நிம்மதியே இல்லாமல் போச்சு. தயவு செஞ்சு ப்ளீஸ்டி ஒத்துக்கடி. ஒத்துக்காம இருந்தேன்னு வச்சுக்க, மானம் போயிருண்டி. சும்மாவே உங்கள் பெரியம்மா என்னடா பண்ணுவோன்னு தெரியுதா? இப்போ இப்படி பண்ணின்னு வச்சுக்க, அவ்வளோதான்டி. இல்லைம்மா, எனக்கு வேணான்னு தான் சொல்கிறேன்ல. ஏமா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நான் சொன்னால் நீ கேட்ப. என்ன சொன்னாலும் என் மக கேட்பா. என் பேச்சுக்கு எதிர் பேச்சே பேச மாட்டா. அப்படி தான் சின்ன பிள்ளையிலேருந்து வளர்த்தேன். அப்படி தான் இருந்தா இங்கே வரைக்கும். நான் என்ன சொன்னாலும் கேட்பா. என்னை எதிர்த்து பேசவே மாட்டேன். அம்மா நம்ம நல்லதுக்கு தான் செய்வாங்க அப்படின்னு நினச்சி எல்லாமே பண்ணுவா. அப்படின்னு நினச்சி நான் முட்டாள்தனமாக இருந்துட்டேன்டி. இப்போ தானே தெரியுது நீ தோளுக்கு மேலே வந்துட்டேன். நான் சொன்னது எதையுமே கேட்க மாட்டேன். ஓ இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன். நான் எப்படியோ போனால் உனக்கு என்ன அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அம்மா நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அப்படின்னு உனக்கு தோணவே இல்லை?
இப்போ எதுக்குமா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? எதுக்கு முதல்ல அழுதுகிட்டு இருக்க? சும்மா இருக்கிட்டு. என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து. என் பொண்ணை நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டு நல்லா நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தேன். எனக்கு காலம் பூரா அழுகுறன்னு விதி இருந்தால் அழுதுட்டு போகிறேன். யார் கேட்க முடியும்? நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பண்ணுமா. அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு பிடிக்கலம்மா, அதனால தான்மா சொன்னேன். சரி விடுமா, நீ சும்மா அழுதுகிட்டே இருக்காத, நீலுக்கு நீ வடிக்காத. நீ என்ன கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிற, அப்புறம் அழுகாமல் சிரிச்சுக்கிட்டா இருக்குது. என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா, எதுவுமே நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறா. தலைக்கு மேலே விழுந்துட்டா, அவள் இஷ்டத்துக்கு தான் நடக்கிறா. அவர்தான் சொல்கிறது கேட்காம குடிச்சு செத்து போனார். இப்போ பிள்ளையும் அதே மாதிரி சொல்கிறது கேட்காம தெரியுது. அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படவா? நீ இப்படிதாம்மா பண்ணுவேன், எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி எல்லாத்தையும் ஒத்துக்க வச்சிருவேன். அந்த டைத்தில் தானே இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணேன். நீ நினச்ச மாதிரியே எல்லாம் நடக்குதுல்ல, நடத்து. நீ என்னென்ன நினைக்கிறியோ எல்லாத்தையும் நடத்து. கல்யாணம் பண்ணிட்டு வச்சுட்டு நீ நல்லா நிம்மதியாயிரு. அப்போ தானே நீ நிம்மதியாக தனியாக இருக்கலாம். நான் வாழ்க்கை எங்கிட்ட போய் நாசமாக போகிறேன். நான் கண்ணீர் வச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு அதை பற்றி கவலை இல்லைல்ல? இப்படிலாம் பேசாதடி, அம்மா நல்லதுக்கு தாண்டி சரி. நீ போக போக புரிஞ்சுக்குவ சரியா? இப்போதைக்கு உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பின்னால் பாரு, நீனே வந்து சொல்லுவேன், நான் நினச்சிருந்தா கூட இந்த மாதிரி வாழ்க்கை கிடச்சிருக்காதுமா அப்படின்னு சொல்லுவ பாரு. ஆமாம் சொல்லுவாங்க, வந்து சொல்லுவாங்க. நீ நாளை பின்ன வரும்போது என் கண்ணீரை பார்த்து நீ தான் கவலைப்படுவேன். நம்ம தான் அவசரப்பட்டுட்டோமோ, அவள் சொல்கிறத கேட்டுருக்கலாமோ அப்படின்னு. அப்போ தெரியும் உனக்கு. இப்போ என்னடி ஒத்துக்கிட்டி இல்லை? அது போதுண்டி எனக்கு. ஆமாம், உனக்கு என்ன பிரச்சனை? உன் பிரச்சனை தான் முடிஞ்சிருச்சுல. அதே காரியத்தை சாதிச்சிட்டில்ல. உனக்கு என்ன, நல்லா போய் எல்லா வேலையும் பாரு. ஆனால் இனிமேல் உண்டெல்லாம் நான் பேசுகிறதாவே இல்லை. என்னெல்லாம் வந்து பேசாத. எங்கே போனாலும் எனக்கு நிம்மதியே இல்லை. நான் பாட்டுக்கு தெரிஞ்ச உடனே வராமல் எங்கேனாச்சும் போய் தொலைஞ்சிருக்கேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. வந்தேன் பாரு, நமக்கும் ஒரு வீடு இருக்குது, நமக்குன்னு அம்மாலாம் இருக்காங்க அப்படின்னு வந்ததே பெரிய தப்பாக போச்சு. உன்னை சொன்னால் நீ புரிஞ்சுப்பேன், நிப்பாட்டிடுவேன்னு நினச்சி வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தானே தெரியுது நீ உன் முடிவில் தானே இதாக இருக்காரு. சரி போய் கால் கையெல்லாம் அலமிட்டு வா, சாப்பாடு எடுத்தாரு சாப்பிடலாம். எனக்கு ஒன்றும் சாப்பாடுலாம் வேணாம். சும்மா சாப்பாட்டை கொடுத்து பாசம் இருக்க மாதிரிலாம் நடிக்காத சரியா? இல்லைன்னா கொஞ்சம் விஷத்தை வாங்கி வந்து கொடுத்து செத்து போடு. என்ன பவி இப்படி பேசுகிற? பின்ன நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு கொஞ்சம் வாங்கல, அம்மா நீ எனக்கு நல்ல காரியம் பண்ணியிருக்க அப்படின்னு பண்ணுவாங்கல்ல. எல்லாமே திட்டத்தனமாக தானே பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன இப்போ வாசம் இருக்குமா நினைக்கிறேன்? என்ன பேசாதேன்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டாக நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். யார் உனக்கு போட்டுலாம் தர வேணும். எல்லாமே நமக்கு அம்மா அதே நினச்சது எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு இப்போ தானே எனக்கு புரியுது. இவன் என்ன நம்மளை புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டே போகிறான்? இவன் நல்லதுக்கு தானே எல்லாத்தையும் நான் பார்த்து செஞ்சேன். அதையே இவளுக்கு புரியவே இல்லை. சின்ன பிள்ளைய அவளுக்கு புரியாமல் இருக்கிறதுக்கு நல்ல விவரம் தெரிஞ்ச பிள்ளை தானே, எல்லாம் புரிஞ்சு தானே நடந்துப்பா. இவன் ஏன் இப்படி பண்ணுறா? புதுசாக பண்ணுறாளே. இங்கே இருக்க வரைக்கும் நல்லா தானே இருந்தா, வேலைக்கு போனதுலேருந்தே மாறிட்டாளே. என்ன கோமதி அக்கா அங்கே நின்று அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சு? பவி வந்துட்டா போல், அதே பார்த்துட்டு போகலான்னு வந்து நீ பாட்டுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க. என்னாச்சு? ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளா? இல்லடி, ஏதோ அழுது பேசி ஒத்துக்க வச்சுட்டேன். இருந்தாலும் இன்னும் கோவமாகவே பேசுகிறேன். என்றெல்லாம் பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. சாப்பிடுன்னு சொன்னது கூட குத்தமாயிடா. எனக்கு விஷத்தை வச்சு கூட அப்படிங்கிற. பெத்த பிள்ளை இப்படி சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? எவ்வளோ மனசு வலிக்குது. என் மனசு வலி அவள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாடி. எல்லாம் அவளுக்கு நல்லதாக தானே பார்த்து செய்கிறேன். அவள் எதுக்கு இப்படி பண்ணுற? அம்மா நம்ம நல்லது தானே செய்யணும், அவளுக்கு தோணவே மாட்டேங்குதேடி. ஒத்த பிள்ளைய ஆசையாக வளர்த்தேன், இப்படி பண்ணுறாடி. சரி விடுக்கா, கொஞ்ச நாள் தான் எல்லாம் சரியாக போயிடும். விடு. இதுக்காக நீ புலம்பிக்கிட்டு இருந்தேன்னே வச்சுக்க, நம்ம நினச்ச காரியம் நடக்காது. அவள் தான் ஒத்துக்கிட்டால, அது வரைக்கும் சந்தோஷம். போய் ஆக வேண்டிய பாடல வேலையை பாரு. அவள் பசிச்சா அவளே போட்டு சாப்பிடுவா. கல்யாணத்துக்கு அப்புறம் அவளே புரிஞ்சுக்குவா, அம்மா நம்ம நல்லதுக்கு தான் செஞ்சுருக்காங்கன்னு. நீ சும்மா மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத சரியா? எங்கடி மனசு பாரமாக இருக்குடி. இவள் பேசணும்னு நினச்சாவே ஈட்டி வச்சு குத்துன மாதிரி இருக்குடி. அதான் ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அவள் என்னை பேசினதே இல்லையா? நான் ஏதாச்சும் திட்டினாலும் எனக்கும் மனசு தாங்காது. அப்புறமே பேசிடுவேன். அவளும் என்னை திட்ட மாட்டா. ஆனால் இப்போ திட்டிட்டு போகிறாளா, அதான் ஒரு மாதிரி இருக்குது. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லடி. சரி விடுக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சும்மா விடுங்க. ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். நீங்கள் போட்டு சும்மா அழுதுகிட்டே மறுபடியும் அவ்வளோ டென்ஷன் பண்ணாதீங்க. பேசலைன்னா இருக்கட்டும், விடுங்க. அப்படியே அவள் போக்கில் விட்டுருங்க. 4 நாள் பொழுது தானே, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். ஆமாடி, அதனால தாண்டி பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் மனசு கேட்கல. சரி விடு, நம்ம நல்லதுக்கு தானே பண்ணுறோம், கெடுதலாக பண்ணுறோம். நம்ம பிள்ளை நம்மளை திட்டினா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. ஊராட்டு பிள்ளையா வந்து உன்னை திட்டுச்சு, உன் பிள்ளை தானே உன்னை திட்டுச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போ, நீ போய் சாப்பிடு. அவள் பசிச்சா அவளே சாப்பிட்டுக்குவா. அவள் சாப்பிடலைங்கிறக்காக நீயும் சாப்பிடாம கிடக்காத. உனக்கு 1008 வேலை இருக்குது. அங்கேயும் இங்கேயும் அலையணும். உனக்கு யார் பார்க்க போகிறா? நீ தானே பார்க்கணும். நீ ஒரு ஆள்னே பார்க்கணும், வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால் நீ தெம்பாக இருக்கணும். நீ சும்மா அழுதுகிட்டே இருந்தீன்னு வச்சுக்க, உடஞ்சி உட்காந்தீன்னு வச்சுக்க, வேலையெல்லாம் யார் பார்க்குறது? போட்டது போட்டபடியே தான் கிடக்கும். யாரும் வந்து உனக்காகலாம் பார்க்க மாட்டாங்க. நீ மட்டும்தான் பார்க்கணும். போய் ஒழுங்காக சாப்பிட்டு தெம்பாயிரு. சரிடி, நீனு வரியா? சாப்பிட்லாம். ஒரு ஆளாக சாப்பிட ஒரு மாதிரி இருக்குது. இவன் வந்தால் இவளோட உட்காந்து சாப்பிடும்னு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா? இவன் இப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டா. நான் வீட்டிலே சாப்பிட்டாக்கா. வா, உனக்கு துணைக்கு வேணா கம்பெனிக்கு உட்காந்துருக்கேன். நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டோன்னே நான் வீட்டுக்கு போகிறேன். சரிடி. ஏம்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸாக இருக்கியே, ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு இங்கே வீட்டுக்கு வந்தால் அப்பா ஹாயாக டிவி போட்டுக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு. எங்கன்னு கேட்டால் மேலே மாடியில் நிற்கிறேன்னு சொன்னார். இங்கே வந்துக்கிட்டு இருக்கியே.
எதுக்கு இந்த மாதிரி பொய் சொல்லிக்கிட்டே இருக்கியே? அன்னைக்கு ஒரு டைம் இப்படி தானே பொய் சொல்லி வர வச்சியே. அதை மனசில் வச்சுக்கிட்டு நான் வராமல் இருந்திருக்கணும். ஆனால் நீங்கள் பேசுனதை பார்த்தா, அப்பா பேசுனதை பார்த்தா ரொம்ப தான் முடியலை அப்படிலாம் பேசினாரு. சீரியஸாக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் பொய் சொல்கிறீங்களே எதுக்கு? உடம்பு விஷயத்துலலாம் பொய் சொல்லலாமா? இவ்வளோ பெரிய வயசாயிடுச்சுல, உங்களுக்கு அதில் பொய் சொல்லலாம்னு தெரியலையா? என்னப்பா பண்ணுறது, பொய் சொல்லக்கூடாது தான், ஆனால் சொல்ல வேண்டிய நிலைமை. சொல்லாமல் இருந்திருந்தா நீ வந்திருப்பியா? அதனால தான் உன்னை வர வைக்கிறதுக்காக தான் பொய் சொல்ல சொன்னேன். சொன்னனாலலாம் ஒன்றும் உடம்பு முடியாமலாம் வராது. நல்ல விஷயத்துக்கு தானே பொய் சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. இப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பாருங்கள், உங்களுக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்போதைக்குன்னு ஃபோன் பண்ணி எனக்கு அழுதுகிட்டே சொல்லுவீங்க. நான் வரவே மாட்டேன் பாருங்கள், பொய் சொல்லின்னு நினச்சிக்கிட்டு. அப்போ தெரியும் நம்ம எதுக்குடா பொய் சொன்னோம் அப்படின்னு. உண்மை சொல்கிறது எவ்வளோ நல்லதுன்னு அப்போ புரியும் உங்களுக்கு. இப்போ என்னடா சின்னமாக ஒரு பொய் சொல்லதுக்கு போய் இது பண்ணுற? அப்புறம்லாம் முடியாமல் வந்தா என் மருமக பார்த்துக்குவா. உனக்கெல்லாம் நான் ஃபோன் பண்ண மாட்டேன். எந்த மருமகாவை உன்னை பார்க்குறதுக்கு? இன்னும் 4 நாளில் தான் உனக்கு கல்யாணம் ஆக போதில்ல, அந்த மருமக தான். என்னம்மா சொல்கிற நீ? 4 நாளில் கல்யாணமா? எனக்கா? யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்த நீ? இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பார்க்காதேன்னு சொல்லியிருக்கேல்ல. என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் யாரை கேட்கணும்? என் மருமகளை, நல்ல மருமகளை நான் பார்த்துட்டேன். எனக்கு எப்படிப்பட்ட மருமக வரணும்னு நினச்சேனோ, உனக்கு எப்படிப்பட்ட பொண்டாட்டி வரணும்னு நினச்சேனோ, அந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் பார்த்துருக்கேன். நீ சும்மா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காம கல்யாணத்துக்கு உடனே ரெடியாகு. அதனால தான் உன்னை முடியலைன்னு போய் சொல்லி வர சொன்னேன். உண்மையாக சொல்லியிருந்தா நீ வரமாட்டில்ல. இப்போ மட்டும் என்னாச்சு? நான் இங்கேயே இருப்போம்னு நினச்சிக்கிட்டீங்களா? தெரிஞ்சோன்னே நான் இதோ கிளம்புறேன். உங்களுக்கு முடியலை, என்ன இருக்கிற வேலையெல்லாம் போட்டுட்டு லீவு கூட தரமாட்டேன்னு சொன்னாங்க. கெஞ்சிக்கு எதிரே அவங்ககிட்ட சண்டை போட்டு உடியாந்தா நீ எப்படி பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? வர வழியில் பூரா அழுதுகிட்டே வந்து அம்மாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு. ஆனால் நீ எவ்வளோ கூலாக போய் சொல்லிட்டு எனக்கு கல்யாணம்னு வேற சொல்கிறேன். என்கிட்ட கேட்காம எப்படி இப்படி முடிவெடுத்த? முன்னாலாம் ஏதாச்சும் லவ் பண்ணால் சொல்லுன்னு சொன்னேன். நான் சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டேன். ஆமாம், நீ அந்த மாதிரி பொண்ணை லவ் பண்ணால் நான் வேணான்னு தான் சொல்லுவேன். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கம்மா. பவி அப்படிப்பட்டவ இல்லை. நீங்கள் பார்த்தது வேறு. அதை சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்னு தானே சொன்னேன். அதுக்குள்ளே உங்களுக்கு இப்போ என்ன அவசரம்? என்ன பண்ணுறது, உனக்கும் வயசாகிக்கிட்டே போயிதில்ல. காலகாலத்தில் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வச்சு பேர குழந்தையில நாங்கள் பார்த்துட்டு போய் சேர்றதா இல்லையா? இல்லை நாங்கள் போய் சேர்ந்தோன்னு நீ எல்லாத்தையும் பண்ணிக்கலான்னு பார்த்துட்டியா தனியாக? இப்போ எனக்கு என்ன வயசாயிடுச்சு? அவன் வேணும் 35 வயசு வரைக்கும் பொண்ணு கிடக்காம திரிவாங்க. எனக்கு 30 வயசு தானே ஆகுது. இப்போ அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணணுமா? நான் இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்து செட்டில் ஆகிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்லி வேணும்னு சொல்லிடுங்க. ஆமாடா, அவன் போய் பாரு, 27 28லேயே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணாமாம்ல? 30 வயசு கொஞ்சம் வயசுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ? அரை கிளடன் ஆயிட்ட நீ. சரிம்மா, அரை கிளடன் ஆகிட்டு போகிறீங்க. எனக்கு பிடிக்கணும்ல. பிடிச்சா தானே நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும்டா. உனக்கு ஏற்ற மாதிரி பொண்ணை தாண்டா நான் எடுத்து வச்சுருக்கேன், செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோட்டோ கூட ஒரு ரூமில் வச்சுருக்கேன். ஒரு நோட்டுக்குள்ளே டைரி இருக்குல்ல, அதுக்குள்ளே வச்சுருக்கேன். போய் பாரு போ. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிடிக்கலைன்னா சொல்லு. நீங்கள் எல்லாமே முடிவு பண்ணிட்டு பேசுறியே. நான் போட்டோ பார்த்தா என்ன, பார்க்கலன்னா என்ன? பார்த்து பிடிச்சா மட்டும் நீங்கள் சந்தோஷப்பட போறீங்களா? இல்லை பிடிக்கலன்னா வேணாம்பா அப்படின்னு நிப்பாட்ட போறீங்களா? இல்லை இல்லை, உங்கள் முடிவில் உறுதியாக தானே இருக்கீங்க. அதுக்கு தானே இந்த மாதிரி பொய் பித்தலாட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரிய. என்ன தம்பி பண்ணுறது? வீட்டில் ஒரு நல்லது நடக்குதுன்னா பொய் சொல்கிறதுலாம் தப்பே இல்லை. 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுறாங்கன்னு சும்மாவா சொல்கிறாங்க? நான் ஒரே ஒரு பொய் தானே சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ இல்லைம்மா, என்னாலலாம் முடியாதும்மா. நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஊருக்கு கிளம்புறேன். நான் உன்ட பெர்மிஷனெல்லாம் கேட்கல தம்பி. நீ கல்யாணம் பண்ணணும், அவ்வளோதான். நான் ரெக்வஸ்டாலும் சொல்லலை, ஆர்டர் போடுறேன், புரிஞ்சுக்க. என்னம்மா அது இப்படி பண்ணுறீங்க? உங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல. இந்த அப்பாவும் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணுறாரு. அவர் எப்போவுமே எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். இந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைச்சிட்டார். 2 பேரும் வேணும்னே தானே பண்ணுறீங்க. என் வாழ்க்கையை நாசமாக்குறதுக்குனே பண்ணுறீங்க. நீ என்ன சொன்னாலும் இந்த விஷயத்தில் நான் கேட்க மாட்டேம்மா. இது என்னோட லைஃப் விஷயம். நான் தான் முடிவு பண்ணணும். காலம்புறா நான் தான் வாழ போகிறேன். எனக்கு பிடிச்சா மட்டும்தான் சந்தோஷமாக வாழ முடியும். காலம்புறா என்னால் அழுதுகிட்டே இருக்க முடியாது. நீங்கள் காலம்புறா என் கூடவே இருப்பீங்களா? கூடவே இருந்தாலும் என்னோட அழுகைக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியுமா? இப்போ என்னடா சொல்கிற நீ? கடைசியாக உன் முடிவு என்ன, அதை சொல்லு. நான் தான் என் முடிவு என்னன்னு சொல்லிட்டேன்ல. எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். ஏதாச்சும் சொல்லி இதான் சொன்னீங்களே உங்களுக்கு முடியலை, ரொம்ப சீரியஸாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் போய் படுத்துட்டு கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்கேன். நான் கிளம்புறேன் இப்போ. ஓ, அம்மாவை விட உனக்கு அவள் தான் முக்கியமாக போயிட்டாளா? அதனால தானே கல்யாணம் வேணான்னு சொல்கிறேன். முன்னாலாம் அம்மா அம்மான்னு காலை சுற்றிக்கிட்டு கிடப்பேன். எப்போ லவ் பண்ணியோ அப்போ எங்கெல்லாம் மறந்துட்டேன். ஃபோன் பண்ணுறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல, நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்குறதில்ல. அவள் தான் முக்கியமாக போயிட்டா. இப்போவும் அப்படி தான் பண்ணுறேன். சரி போ, நீ போப்பா. நீ சொன்னியல்ல ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு. ஹாஸ்பிட்டல்லாம் படுக்க மாட்டேப்பா, வீட்லேயே நடுகாலில் படுத்துருப்பேன். எனக்கு எல்லோரும் மாலையை போட்டு சுற்றி நிற்பாங்க. ஃபோன் பண்ணி அப்பா சொல்லுவார், வந்து பார்த்துட்டு போயிரு. இப்போ எதுக்கு தம்மா நீ இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க? நீ புரிஞ்சிக்கவே மாட்டியாம்மா? நீ பெத்த பிள்ளை சந்தோஷத்தை விட எனக்கு என்னம்மா முக்கியம்? நான் சந்தோஷமாக இருந்தால் தானே நீனும் சந்தோஷமாக இருப்ப. நான் அழுதுகிட்டே இருந்தால் உனக்கு தாங்குமா மனசு? எல்லாம் எனக்கு தெரியும், நீ முதல்ல போ. நீ பண்ணுறத பண்ணு, என்னம்மா பண்ணு போ. பண்ணுறதெல்லாம் பண்ணுறீல்ல, நீனும் அப்பாவும் சேர்ந்து தானே பண்ணுறீங்க. நல்லா பண்ணுங்க.
நான் ஒன்றும் அட அம்மாடா, உனக்கு பிடிச்ச மாதிரி தாண்டா வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன், நீனே புரிஞ்சுப்ப போ. எங்கடி போயிட்டானா? ஒத்துக்க வச்சுட்டியா? நல்ல வேளை நான் கீழேயே இருந்துட்டேன். என்னையோ ஒரு காட்டிட்டு தான் வந்தேன். அம்மாவுக்கு முடியலன்னு சொல்லிட்டு கால் மேலே கால் போட்டு சிப்ஸ் தின்னுட்டு டிவி பார்க்குறீங்களான்னு கேட்டேன். அம்மா எங்கன்னு எவ்வளோ கடுப்பில் கேட்டேன் தெரியுமா? வந்து உன்னை ஒரு ஏற்றிருப்பானே. ஆமாம், நான் ஒருத்தையை திட்டு வாங்குறேன்னு கமுக்கமாக அங்கேயே உட்காந்துக்கிட்டே இல்லாக்கும். உன்னைய பற்றி எனக்கு தெரியாதாடி பார்வதி? நீ எல்லாத்தையும் ஒத்துக்க வச்சிருவேன்னு ஒத்துக்க வச்சிருப்பியே. ஆமாம், நான் செத்துவன் சொன்னதுக்கப்புறம் தானே ஒத்துக்கிட்டேன். ஊருக்கு போகிறோம்ல குதிச்சுக்கிட்டு நின்னேன். அதுக்கு எதுக்கடி பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்க? செத்துருவோம்னு அப்படிலாம் சொல்லக்கூடாதுடி. நல்ல காரியம் நடக்க போதில்ல. சொல்லக்கூடாது தான், அது எனக்கு புரியுது, உங்களுக்கும் புரியுது, அவனுக்கு புரியலை, என்ன பண்ணுறது? அந்த மாதிரி சொல்கிற நிலைமையாயிடுச்சு. சொன்னனாலாம் ஒன்றும் ஆகாது, ஒத்துக்கிட்டேன்ல, அது வரைக்கும் போதும். நீங்கள் அவங்ககிட்ட எதுவும் பேசி கொடுக்காதீங்க. உங்கள் மேலே செம்ம காணில் இருக்கேன், நீங்கள் அவன்கிட்ட எதுவுமே சொல்லலைன்னு. ஆத்தாடி ஆத்தா, நான் பேச மாட்டேன். அவன் வந்து பார்த்த தோரணையிலே எனக்கு தெரிஞ்சு போச்சு, நம்மளை கொல்ற மாதிரிலாம் பார்க்குறவே அப்படின்னு. அதனால நான் பேச்சு இல்லை. அம்மா மேலே இருக்கான்னு சொன்னதோட முடிச்சுக்கிட்டேன். நல்ல வேலை, அதுக்கு தான் நான் மேலேயே வெளில. நீ ஒத்துக்க வச்சுட்டு இல்லை, அது போதும் விடு. புரிஞ்சுப்பேன் உன்னையே. இப்போ திட்டுறேன், அப்புறம் புரிஞ்சுப்பேன். ஆமாங்க, நம்ம பிள்ளைங்க நல்லதுக்கு தானே சொல்கிறோம், அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சரி வீடு, அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ கவலைப்படாத, போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. என்ன சிவா, ஊருக்கு போகலான்னு கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே கோயிலுக்கு கூட்டி வந்திருக்கே. இப்போ கோயிலுக்கு வர்றதே அவசியமா? வாங்க போகலாம். பசு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? பஸ்ஸுக்கு இன்னும் 1/2 hour இருக்குமா? மனசு சரியில்லை, இல்லை நல்லபடியாக நடக்கணும்ல. அதான் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு போகலான்னு தான் கூட்டிகிட்டு வந்தேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. என்ன கவலைப்படாதேன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் இதே கவலையாக சோகமாக மூஞ்சி ஒரு மாதிரி வச்சு பேசிக்கிட்டு இருக்கே, புரியுதா? என்ன பண்ணுறது? பவிக்கு 4 தடவை ஃபோன் அடிச்சு எடுக்கவே இல்லை. சித்திக்கு தான் ஃபோன் அடிச்சு ரொம்ப கோவமாக இருக்கலாம். என்னைய 2 திட்டிட்டு சித்தியும் 2 திட்டிட்டு சாப்பிடாம கூட படுத்து கிடக்கலாம். அதே மனசு கஷ்டமாக இருக்கு. நான் சொல்லியிருக்கணும் தான், சொல்லியிருந்தாலும் இதே நிலைமை தான். சொல்லாமல் விட்டதும் சரிதான், பார்த்துக்கலாம் விடு. அப்புறம் சிவா, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். பிரவீன் ஃபோன் பண்ணாரா? உங்கள் அண்ணனா? இல்லையே, பண்ணலையே. என்னாச்சு? என்ன நடக்குதுன்னே தெரியல. இது யதார்த்தமாக நடக்குதா எப்படின்னே தெரியல. பிரவீன் அண்ணனுக்கும் கல்யாணம் பேசி வச்சிருக்காங்களாம். இன்னும் 4 நாளில் கல்யாணமா. சொல்லப்போனால் ஒரே முகூர்த்தத்தில் 2 பேருக்கும் கல்யாணம். நம்ம எப்படி என்ன பண்ணுறது? நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன சொல்கிற பிரீத்தி? உங்கள் அண்ணனுக்கும் கல்யாணமா? நம்ம சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னோம், ஆனால் உண்மையாகவே நடக்குதா? ஆமாம் சிவா, நம்ம சும்மா விளையாட்டுக்கு தானே அண்ணனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பவியை ஒத்துக்க வச்சான். ஆனால் உண்மையாகவே நடந்துருச்சு. நம்ம சொன்ன வாக்கா என்னன்னு தெரியல. அண்ணனுக்கு 4 நாளில் கல்யாணம் ஒரே முகூர்த்தத்தில். நம்ம எப்படி கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும்? அண்ணன் ஒத்துக்கிட்டானா? வேணான்னு தான் சொன்னானா. அம்மா செத்துருவோம் சொன்னனால ஒத்துக்கிட்டானா. இதே நிலைமை தான் இங்கே பவியும். அவளும் ஒத்துக்கிட்டாலாம். சித்தி நீலி கண்ணீர் வடிச்சே ஒத்துக்க வச்சுட்டாங்களாம். 2 பேரும் இப்படி ஒத்துக்கிட்டா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம். அவங்க 2 பேருமே வேணாம்னு கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம 2 பேரும் மெனக்கட்டி என்ன பண்ணுறது? நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. நடக்கிறத வேடிக்கை தான் பார்க்கலாம். அண்ணன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தேன்னு தெரியுமா? இந்த அம்மா பார்க்குற வேலை எல்லாத்தையும் பிளாக்மெயில் போய் எமோஷனல் பிளாக்மெயில் தான். அதே இப்போ 2 பேருக்குமே காரணம் ஒத்துக்கிட்டது. இனிமேல் நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது பிரீத்தி. நம்ம வேடிக்கை தான் பார்க்கலாம். நீ உன் அண்ணன் கல்யாணத்தை பாரு, நான் என் தங்கச்சி கல்யாணத்தை பார்க்குறேன். நம்ம 2 பேருக்கும் இதே நிலைமை தானா? ஆமாம் சிவா, நம்ம 2 பேருக்கும் இதே நிலைமை தானா? நினச்சாலே இப்போவே ஒரு மாதிரி இருக்குது. அவங்க 2 பேருக்கும் இதே நிலைமைனா நாளைக்கு நமக்கு அதே நிலைமை தானே? இன்றைக்கி அவங்க, நாளைக்கு நம்ம, அவ்வளோதானே வித்தியாசம். அப்படிலாம் நான் நடக்க விட மாட்டேன் பிரீத்தி. என் தங்கச்சி கல்யாணத்துக்கும் ஏதாச்சும் பண்ணுறேன். நம்ம கல்யாணமும் எனக்கு உன்னோட தான் நடக்கும், வேறு யாரோடையும் நடக்காது. யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த விஷயத்தில் மாற்றமே இல்லை. லவ் பண்ணும்போது சொல்கிறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது. கல்யாணம்னு வந்தால் தான் எல்லாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நமக்கு வேறு சாய்ஸே இல்லை. என்ன நடக்குதுன்னு வேடிக்கை தான் பார்க்கலாம். ஏதாச்சும் நம்மளால் பண்ண முடியும்னா, சின்னதாக பண்ண முடியும்னா கூட பண்ணலாம். ஆமாம், நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. 2 பேரும் வேணான்னு சொல்கிறாங்க. ஒன்று செய்யலாம், வீட்டுக்கு போயிட்டு நீ உங்கள் அண்ணன்ட்ட பேசிப்பாரு. ஏதாச்சும் சொல்லி மண்டையை கழுவப்பாரு. நானும் தங்கச்சிட்ட பேசி பார்க்குறேன். பேசி புரிய வைப்பா. 2 பேரும் ஒத்துக்கிட்டான்னு வச்சுக்க, கோயிலில் கூட்டி போய் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இல்லைன்னா அவங்க விதி, அவங்க ஏற்றுக்கிட்டது அப்படிதானே நம்ம வாட்டுக்கு இருக்க வேண்டியது. நமக்கு மனசு தாங்காது 2 பேரையும் தனித்தனியாக கல்யாணம் பண்ணுற பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு தாங்குச்சுன்னா பண்ணிக்கட்டும். வேறு நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஆமாம் சிவா, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். நான் அண்ணன்ட்ட பேசி புரிய வைக்கிறேன். நீங்களும் பவிட்ட பேசுங்க. நான் ஃபோன் பண்ணாலும் அவள் எடுக்க மாட்டேங்கிறா. கண்டிப்பாக எடுக்கவும் மாட்டா. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு பேசுங்க. நானும் அண்ணன்ட்ட பேசுகிறேன். பேசிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஏதாச்சும் ஒன்று நம்ம செஞ்சுதான் ஆகணும். சரி வா போகலாம். இந்த கடவுள் தான் காப்பாற்றணும். எனக்கும் இந்த நிலைமை வந்து அப்படி தானே சிவா, விட்டுருவீங்கல்ல நீ? அப்படிலாம் இல்லை பிரீத்தி, அப்படிலாம் நான் விட மாட்டேன். எப்படி இருந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணிடுவேன், சரியா? நீ போட்டு மனசை போட்டு குழப்பிக்காத. இப்போதைக்கு இப்போ நடக்கிற பிரச்சனையை பார்க்கலாம். நம்ம கல்யாணம் இன்னும் 4 இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். சரி சிவா, வாங்க போகலாம். டைம் ஆச்சு.